அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் சகல யோகங்களும், சகல செல்வங்களும், சகல சௌபாக்கியங்களும், சகல ஐஸ்வர்யங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அந்த ஆண்டவன் அருளோடு வாழ்த்துகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக நல்ல யோகங்களோடு நீங்கள் வாழ வேண்டும். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாத பலன்கள். இந்த ஆடி மாதம் என்றால் என்ன? முதலில் ஆடி மாதம்னாலே எல்லாரும் கொஞ்சம் அச்சம் பயம். ஆடி வந்துருச்சே, இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்காது, தொழில் நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு அச்சம், வருமானம் இல்லாமல் போயின்ற ஒரு அச்சம், ஒரு பயம், பொருளாதார நெருக்கடி. இந்த ஆடி மாதம் அப்படிப்பட்ட மாதமா என்பதுதான் இப்போ உங்களுக்கு தரக்கூடிய விளக்கம். ஆடி மாதம் என்றால் என்ன? முதலில் அதாவது அம்மையப்பன் சிவபெருமானும் பார்வதியும் 6 மாதங்கள் உலகை ஆளக்கூடிய ஒரு ஆட்சி செலுத்தக்கூடியதாக 6 மாதம் சிவபெருமான ஆட்சி, 6 மாதம் பார்வதி தேவியினுடைய ஆட்சி என்று பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆக உத்தராயண காலம் என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் தொடங்குகின்ற அந்த தை முதல் ஆணி வரை உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவன்களுக்கும் படியளந்து பல யோகங்களை வழங்குகிறார் சிவபெருமான். ஆகவே தான் மகராந்தி பொங்கல் என்று அவருக்கு சங்கராந்தி பொங்கல், மகராந்தி பொங்கல் என்று சொல்லக்கூடிய சங்கராந்தி பொங்கல், மகராந்தி. சங்கரன் என்றால் சிவபெருமான். அவருக்கு வழிபட்டு இந்த தை மாதத்தை வரவேற்கின்றோம். இவ தை முதல் ஆணி வரை உத்தராயணம் சிவபெருமானுடைய ஆட்சி முடிந்து விடுகிறது. தற்போது பராசக்தி பார்வதி தேவி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தியினுடைய ஆட்சி இந்த ஆடி மாதம் தொடங்குகின்றது. ஆக இந்த அம்பாளின் ஆடி மாதம் தொடங்குவதால் அம்மனை வழிபடக்கூடிய ஒரு பாரம்பரிய விழா. எப்படி தை மாதம் சிவபெருமானுக்காக சங்கராந்தி பொங்கல் வைக்கிறோமோ, அதே போல் ஆடி மாதம் அம்மனை வழிபட, அம்மன் ஆட்சி தொடங்குகின்ற இந்த ஆடி மாதம் அம்பாளை வழிபடுகின்ற ஒரு பாரம்பரியம் உலகெங்கும் ஏற்பட்டிருக்கிறது. அம்பாளை வழிபடும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை. அந்த சிவபெருமானுக்கே ஏற்பட்ட பிரச்சனை அம்பாள் தான் தீர்த்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட பராசக்தி என்று பெயர். ஆகவேதான் பராசக்தி. ஆக சர்வ லோகத்திலையும் பராசக்தியின் ஆட்சி சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதம் அவ்வளவு மோசமான மாதமா? ஆடி மாதம் என்பது அவ்வளவு மோசமான மாதமா? கண்டிப்பா கிடையாது. இந்த ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆச்சரியமான, அபாரமான அதிர்ஷ்ட சக்தி யோகங்களோடு சாதனை படைத்திருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. எத்தனையோ பேர் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் பல சாதனைகள் புரிந்திருக்கிறார்கள் என்பது மிக மறுக்க முடியாத உண்மை. ஆக உலகில் பிறந்த ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ ஒரு புகழ்மிக்க பிரபலமான யோகங்கள் வழங்கக்கூடிய கிரகங்கள் யார்? பிரபலமான ஒளிமயமான பிரகாசமான ஒரு பிரபலமான பேரும் புகழும் கொட்டித் தருகின்ற ஒரு கிரகங்கள் என்பது சூரியன், சந்திரன் மட்டுமே. அப்படிப்பட்ட ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூரியன், இன்னொரு ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய சந்திரன் வீடான கடகராசியில் கடகராசியில் இருக்கக்கூடிய அந்த சூரியனின் மாதமே ஆடி மாதம். ஆக உலகத்தில் மிகப்பெரிய ஒளிமயமான சக்தியை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் இந்த சூரியன், சந்திரன்.
ஆக இந்த சூரியன் சந்திரன் வலிமை வருகின்ற இந்த மாதம்தான் இந்த ஆடி மாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆக ஆடி மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல. இதை அந்த தெய்வ பலத்தோடு அந்த அம்பாளை வழிபட்டு ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். மேலும் இந்த ஒளிமயமான அதாவது இந்த ஒளிமயமான சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம் ஒளிமயமான இந்த சூரியன் சந்திரன் யாருடைய வாழ்க்கையில், எந்தெந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பிரபலமான ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டமான ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை உருவாக்க போகிறார்கள். இந்த ஒளிமயமான கிரகமான இந்த சூரியன் சந்திரன் இந்த ஆடி மாதம். அப்படிப்பட்ட யோகம் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது என்பதை மேஷம் முதல் மீனம் வரை மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம். இதுதானுங்க இந்த ஆடி மாதத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. உலகத்தில் ஒரு சில மனிதர்களை மிகவும் அற்புதமான யோகத்தை கொடுத்து, பிரபலமான யோகத்தை கொடுத்து ஒளிமயமான வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவர்களே இந்த சூரியன் சந்திரன். ஆக அப்படிப்பட்ட சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய மாதமே இந்த ஆடி மாதம். ஆக யாருக்கெல்லாம் ஒளிமயமான சிறந்த வாழ்க்கை அமையப் போகிறது என்பதை மேஷம் முதல் மீனம் வரை சிறப்பாக துல்லிதமாக தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இது ஒரு பொது பலன். கண்டிப்பாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் தெளிவாக துல்லிதமாக பிரம்மசக்தி சித்தர்வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பிரம்மனால் படைக்கப்பட்ட எல்லாருக்குமே சரியா நடக்கக்கூடிய பிரம்மசக்தி சித்தர்வாக்கு பஞ்சாங்க முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம். அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க, ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுடைய சந்தேகங்களை. சரிங்களா? இப்ப மீனம் முதல் மீனம் வரை தெளிவான பலன்களை, இந்த ஆடி மாத பலன்களை, அற்புதமான பலன்களை, ஆச்சரியமான பலன்களை பார்க்கலாம். ஆடி மாத பலன்கள் சிம்ம ராசிக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. சிம்ம ராசிக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் தனக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசியில் கடகராசியில் நுழையக்கூடிய மாதமே, சூரியன் கடகராசிக்கு உள்ள போகக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். அப்ப 12ஆம் இடத்தில் சூரியனாகப்பட்டவன் இருக்கும் பொழுது அந்த இடம் மிக சக்தி கொண்ட இடமாக மாறுகிறது. எத்தனையோ பேர் சிம்மராசிக்கு சூரியன் 12ஆம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும், கனவுகளாம் நனவாகும். ஏன்னா ஒவ்வொரு உலகத்திற்கே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பிரகாசமான பேரும் புகழும் ஊர் உலகமெல்லாம் பெருமைப்படக்கூடிய, எல்லாரும் போற்றக்கூடிய வாழ்க்கை அமையக்கூடியது இந்த சூரியன் சரியாக அமைந்தால் மட்டுமே. அப்படிப்பட்ட சூரியனாகப்பட்டவன் பிரகாசமான வாழ்க்கையை தரக்கூடியவன், பேரும் புகழும் வாரி வழங்கக்கூடிய அப்படிப்பட்ட சூரியன் நிச்சயமாக சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆடி மாதமாக அமையப் போகிறது. இந்த ஆடி மாதத்தின் கிரக அமைப்புகள், முதல்ல உங்களுக்கு தனஸ்தானம். இந்த தனஸ்தானத்துக்கு முதல்ல உங்க ராசிக்கு அதிபதி வலிமையா இருக்கிறார் சூரியன். அடுத்து தனஸ்தானத்துக்குரிய புதன் லாபஸ்தானத்தில் தொடர்ந்து இருக்கிறார். ஆக அதாவது கல்வி யோகம், நல்ல தன யோகம், வியாபார யோகம், வருமான யோகம், பதவி யோகம், இதெல்லாம் தரக்கூடிய இடத்துல குருவும் புதனோட சேர்ந்து லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. குரு யாரு? உங்களுக்கு சிம்மராசிக்கு அதிர்ஷ்டக்காரகன். அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய முதலீடு ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம், ஷேர் மார்க்கெட், இப்படி பதவி, சிறந்த பதவி யோகம், தனம், செல்வங்கள், வருமானங்கள், புத்திர யோகம், பூரிய சொத்து யோகம், நல்ல பதவி யோகம், அத்தனையும் தரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மற்ற மாதங்களில் இருப்பதை விட குரு பகவான்
மற்ற மாதங்களில் அந்த 11ஆம் இடத்தில் இருப்பதை வலிமையை விட இந்த ஆடி மாதம் இருக்கக்கூடிய வலிமை மிக அற்புதமான வலிமை. அதாவது 11ல குரு இருக்காருப்பா, நல்ல நல்ல யோகம் தான் அப்படின்னு சொல்றதை விட அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய, எதிரிகளை புறம் வெல்லக்கூடிய, தொழிலில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய, பதவியில் செய்கின்ற காரியத்தினால் பதவியை பேரும் புகழும் எடுக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக, புகழ் பெறுகின்ற மாதமாக அமையப் போகிறது. உங்கள் கனவுகளும் நனவாகக்கூடிய ஒரு மாதமாக அமையப் போகிறது. நிச்சயமாக, உறுதியாக. இதில் சந்தேகம் இருந்தால் கால் பண்ணி கேட்டுங்க, ஒரு ஃபோன் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு கமெண்ட் பண்ணுங்க, உங்களை சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும், அதுல சந்தேகமே இல்லை. அப்ப சிம்ம ராசிக்கு முதல்ல ராசிக்கு அதிபதி வழி மாறுகிறார். தனம், அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கு நல்ல வியாபாரம் நடக்கணும், நல்ல வருமானம் வரணும்னா தனம் லாபஸ்தானம் நல்லா இருக்கணும். ஆக தனம் லாபஸ்தானம் யாரு? புதன். அந்த புதன் குருவோட சேர்ந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப குரு யாரு? தொழில் வெற்றிகளும் பதவி வெற்றிகளும் வியாபாரத்தில் வருமானம் முன்னேற்றம் தரக்கூடியவனும் பூரிய சொத்துக்களை தரக்கூடியவனும். பூரிய சொத்துக்கள், பதவி உயர்வுகள், வருமான முன்னேற்றங்கள் தரக்கூடியவன். தனகாரகன், புத்திக்காரகன், புத்திரக்காரகன். ஆக அத்தனை யோகத்தையும் சிறப்பாக தரப்போறான். அதில் மாற்றம் இல்லை. இந்த ஆடி மாதம் சாதாரண மாதம் இல்லை. மற்ற ஆடி மாதத்தை விட இந்த ஆடி மாதம் அற்புதமான யோகத்தை தரப்போகிறது சிம்ம ராசிக்கு. சிம்ம ராசி என்னென்ன கிரகங்கள் வலிமை அடைகிறது? சுக்கிரன் 3-10க்குரிய தொழில் ஸ்தானாதிபதி. அதாவது ஒரு தைரியத்தை, ஒரு திறமையை, ஒரு முயற்சியை, ஒரு முக்கியமான காரியத்தை வெற்றி பெற வைப்பது இந்த சுக்கிரன். முயற்சிகள், மனதில் தோன்றுகின்ற நல்ல முயற்சிகள், நல்ல சிந்தனைகள், தொழில் முன்னேற்றங்கள், எந்தவித காரியமாக இருந்தாலும் மிகப்பெரிய பேரும் புகழும் தருகின்ற, ஒரு நல்ல வெற்றியை தருகின்ற, பல செல்வங்களை தருகின்ற, பல பதவி யோகத்தை தருகின்ற சுக்கிரன் யோகத்தை வாரி வழங்கக்கூடியது 3-10க்குரியவன். ஆக 3-10க்குரியவன் வலிமை அடைகிறார். 10ஆம் இடத்துல ரிஷபராசி சுக்கிரன் ஆட்சி பெறுகின்றார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் இல்லையா? ஆக கேந்திர வலிமை, இது ஒரு வலிமை. அடுத்து சிம்ம ராசிக்கு குருவும் புதனும் வலிமை. குருவும் புதனும் வலிமை அடைய லாபஸ்தானத்தில். ஆக அடுத்து செவ்வாய் பார்த்தீங்கன்னா, அவர் செவ்வாய் இதுவரைக்கும் பிரச்சனையா இருந்தாலும் அவரும் மாறுறார். எப்ப மாறுறாரு? ஆடி 13 மாறுறார். ஆடி 13 செவ்வாய் மாறிடுறார். பூமி, பதவி, உத்தியோகத்தில் உயர்ந்த மனிதர்களுடைய பிரச்சனை, அதாவது நல்ல பழகி இருந்தாலும் சில மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள் சில நமக்கு எதிர்ப்பாக நடந்துட்டு இருப்பாங்க, அவங்களாம் மாறிடுவாங்க. எப்ப தெரியாம கொஞ்சம் புரிஞ்சுக்காம செஞ்சுட்டேன் அதனால அப்படின்னு மாறிடுவாங்க. அப்படிப்பட்ட மாறக்கூடிய நிலை ஆடி 13. ஆடி 13க்கு அப்புறம் எதிரிகள்லாம் குறைஞ்சிருவாங்க. சிம்ம ராசிக்கு வெற்றி தான். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட சிறப்பான கிரக அமைப்புகள் எந்த ஆடி மாதத்தில் இல்லாத சிறந்த கிரக அமைப்புகள் இருக்கு. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும், அதில் மாற்றமே இல்லை. இதில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா இது பொது பலன். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும், கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்க, நிச்சயமாக ஒரு நல்ல விளக்கம் தரப்படும். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.